வெல்கம் டு டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மியூசிக் ஸ்ட்ரெஸ் பஸ்டரா எப்படி இருக்கும்? சென்ற பதிவில் பார்த்தோம், ஆங்ஸைட்டிலேருந்து வெளியில் வரத்துக்கு இசை எப்படி பயனுள்ளதாக அமையும், இசை எப்படி ஒரு சரியான காரணியாக இருக்கும் டு ஓவர் கம் தி ஆங்ஸைட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆங்ஸைட்டின்றது என்ன? ஒரு குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட டயத்துக்குள்ள எப்படி நாம் செய்யணும்னு நினைச்சோமோ அதுபோல் செய்யலை, செய்தது பர்ஃபெக்டாக வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வருமோ, சிலப்போ சரியில்லைன்னு சொன்னால் வீல் ஹாவ் டு ரீடூ இட் அகெயின் அப்படி வரும். அதனால் கூட நம்மளுக்கு ஆங்ஸைட்டி இருக்கும், சரியாக செய்யலை அப்படின்னு. மோரோவர் நம்ம சரியாக காம்ப்ரஹெண்ட் பண்ணிக்கல, சரியான அளவுக்கு நம்மளுக்கு விஷயம் புரியல, அப்படியே ஹாஃப் ஹார்ட்டடாக ஒரு வேலையை பண்ண துவங்கியிருக்கோம், அது கூட சரியாக முடிச்சு தர முடியல, அதனாலேயும் ஆங்ஸைட்டி வரும். இந்த ஆங்ஸைட்டின்றது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் கோவப்பட்டுட்டு சில சமயத்தில் எதிர்மறையாக யோசிக்கிறோம், அது மாதிரி வரதை பற்றி பேசவே இல்லை, அது நம்ம பிஹேவியர் ப்ராப்ளம், அந்த பிஹேவியரை நேரப்படுத்திக்கணும். ஆனால் ஆங்ஸைட்டின்றது சிலப்போ சரியாக செய்துக்கிட்டே தான் வரும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த 7-8 வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறோம், பட் we are unable to make it அப்படின்னு சொன்னால் அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், சில சர்க்கம்ஸ்டன்ஸில் அதை சரி பண்ணிக்கணும். அப்படின்னா அதுபோல நேரத்தில் இசை நம்மளுக்கு நல்ல ஒரு ஊக்கியாக ஒரு புத்துணர்வு தரக்கூடியதாக அமையும் அப்படின்னு. ஸோ அடுத்தது கிளியர் பண்ணிக்கிறதுக்கு செரோட்டோனின் டோபமைன் லெவல்லாம் வெளியில் குவாலிட்டி வைஸ் இட் கெட்ஸ் என்ஹான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதுவும் அந்த இன் கண்டினியூஷன் டு தட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்ன? தெர் ஆர் 2 types ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஒன்று வந்து நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து யூ ஸ்ட்ரெஸ். அந்த ஈஸியாக இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் லெவலில் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வெளியில் கொண்டு வரோம். அப்படின்னா அந்த பாசிட்டிவ் லெவலில் என்ன, வாட் எவர் இட் கம்ஸ் யூ ஹாவ் டு ஃபேஸ் இட், யூ ஷுட் மேக் இட் இன் த ரைட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் கண்டினியூ டு டூ தட் ஒர்க் அப்படின்னு இருக்கும். சில சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ நம்ம 4 எபிசோடு படிக்கணும், 4 பாடத்தை படித்து முடிக்கணும் அப்படின்னா அந்த 4 பாடத்தை படிக்கணும், 4 பாடத்துக்கு பாடம் படிக்கணும்னு சொன்னால் ஜஸ்ட் டு கிவ் எ ரீட் தட் இட் செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னா இட் இஸ் ஓகே, இட் இஸ் அ சைல்ட்ஸ் பிளே, வி கேன் மேக் இட். என்ன 20 நிமிஷத்தில் படிக்கிறத ஒரு 10-15 நிமிஷம் அதிகமானா கூட விதின் 45 minutes வி கேன் கம்ப்ளீட் த ஒர்க். ஆனால் அப்படி இல்லை, 4 பாடம் படிக்கணுன்றது 4 பாடத்துக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படிச்சுக்கணும், அதில் இருக்கிற என்ன எப்படி எந்த டைம்குள்ளே எப்படி இருக்குது, அதாவது அந்த பிளேஸ் அண்ட் அரைவல் அதுபோல் இருக்கும், அதையும் படிச்சுக்கணும், அதில் இருக்கிற வேர்ட்ஸு ஆப்போசிஷன், அப்புறம் வந்து சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ் அதெல்லாம் கூட, எதிர்ச்சொல் தருக பொருள் தருக அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கூட நம்ம படிக்கணுமா இருக்கணும். அப்போ அது வந்து ஒரு 10 வயசு குழந்தைக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், 4 பாடத்தையும் படிக்கணுங்க. ஆனால் முன்னாடியே படிக்க துவங்கினா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்க முன்னாடி 1 மணி நேரம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேட்ஜெட்லாம் பார்த்து நின்றுட்டாங்க, கொஞ்சம் நேரம் விளையாடிட்டாங்க, எவ்ரி திங் இஸ் ஹேப்பன் லைக் திஸ். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அந்த வித்தின் த ஸ்பேன் ஆஃப் நெக்ஸ்ட் 1 ஹவருக்குள்ளே 4 பாடம் படிக்கணும்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸு. எல்லா பசங்களும் சொல்கிறது தான் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கையில் இருக்கிற வேலையை முடிக்க முடியல, unable to find out the solution to finish the work in time. அதுதான் ரீசன். அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையும் சொல்லுறது, ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையனும் சொல்கிறான், அப்புறம் மேல் வகுப்பு படிக்கிற பசங்களும் சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கரும் சொல்கிறாங்க. இன்னும் கேட்டால் ஆஃபீஸில் போகிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிற ஒர்க் ஷெட்யூல்ஸில் இருக்காங்களே, டைட் ஷெட்யூல் அப்படி சொல்கிறாங்களே, அவங்களும் அந்த டவுட் ஸ்கெட்யூல்குள்ளே இத்தனை ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் unable to complete the task in the given time. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த வேலையை ஷெட்யூல் பண்ணாமல் அதை வந்து செக்ரிகேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே மொத்தமாக செய்ய துவங்குறோம். unable to ஒரு 50% கூட அதில் முடிக்க முடியாதபடி போகுது. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது என்ன ஆகும், வேலையை குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே முடிக்க முடியல, ஓவர் த வீக் அது பைலப் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாக ஆகிட்டே வருது. அடுத்த வாரத்துக்கு எந்த ஷெட்யூலும் இல்லாமல் இங்கே விட்டு போன வேலையை ரெசிடியூ ஆஃப் ஒர்க் இருக்கே அதை முடிச்சாதான் நெக்ஸ்ட் வீக்கே முடியும். அப்படின்னா 8 நாளில் முடிக்கிற வேலையை 12 நாளில் முடிக்கிறோம். ஸோ அப்படி லம்பியாக போகுது, வேலை போய்கிட்டே இருக்கு. அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளோட பிரெயின் என்ன பண்ணுவோன்னு கேட்டால் குவாலிட்டி ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, செரோட்டோனின் டோபமைன் அதெல்லாம் என்ன பண்ணுன்னா
குவாலிட்டி வைஸ் ரொம்ப குறைவானதாக ஆயிரும். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்னஸே இல்லை, வேலை ஃப்ரெஷ்ஷாக புதுசாக என்னவும் பார்க்கவே இல்லை, இருக்கிற வேலையை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்தனால என்ன ஆகும், அந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கும் பொழுது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட லெவல் இருக்கே, அந்த செரோட்டோனின், டோபமைன், அதனோட லெவல் எல்லாம் ரொம்ப குவாலிட்டி வைஸ் லோவாக இருக்கும், ஆனால் ரொம்ப லோயர் லெவலில் இருக்கும். அப்போ ஹவு டு ஓவர் கம் திஸ்? இப்படியே ஸ்ட்ரெஸ்னா ஸ்ட்ரெஸ்குள்ளேயே மூழ்கி இருக்கணுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்க்கு என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு தோணினாலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பேக்ரவுண்டில் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கக்கூடிய மியூசிக்கை இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். அந்த மியூசிக் என்னும்போது அது என்ன பண்ணும், குவாலிட்டி வைஸ், அதாவது செரட்டோனினோட குவாலிட்டியும் நம்ம கேட்குற மியூசிக்கோட குவாலிட்டியும் அந்த ரெண்டும் ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகிற போல் ஒரு சில ரகங்களை வாசித்து அதை நம்ம பேக்ரவுண்டில் கேட்டுட்டு இருந்தோமான தன்னடைவே நம்மளுக்கு தெரியாமையே நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் கெட்ஸ் என்ஹான்ஸ்டு, வி கேன் ஏபிள் டு ஃபினிஷ் த ஒர்க் இன் டைம். இது ஒரு பெரிய இதுவா மேஜிக்கா அப்படின்னு கேட்டால் இது ஒன்றும் மேஜிக்கெலாம் இல்லை. நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், ரொம்ப முள்ளமாக யோசிக்கிறோம், நிதானமாக ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிதானமாக வேலையை செய்யும்பொழுது நம்மளுக்கு பிடித்தமான ஒரு வேலையாக இருந்தால் கூட அது ரொம்ப ஸ்லோவாக செய்கிறோம். ஸோ இப்போ அந்த நேரத்தில் பேக்ரவுண்டில் கிளாசிக்கல் மியூசிக்கில் அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு சில மியூசிக் அது அந்த ரகங்களை வாசித்து பேக்ரவுண்டில் நம்ம கேட்டாக்க, இதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் டாக்டர் மைட்லியே மியூசிக் டு ஓவர் கம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சில சிடிஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தங்களான்னு அது அவங்களுக்கு தெரியும். அது அந்த சிடியை பேக்ரவுண்டில் போட்டுவிட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கை தொடர்ந்து செய்தங்களான்னு அது எப்படி இருக்கும்னு கேட்டால், அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கே, வேலையை வேகமாக செய்ய விடாமல் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அது மெல்ல நிதானமாக குறைந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும், கையில் இருக்கிற வேலையும் வேகமாக செய்ய முடியும். இதுலேருந்து என்ன புரிஞ்சிக்க முடியும்னு கேட்டால், ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஒரு மியூசிக் அமையும். வேறு வேறு ஸ்டைலில் கேட்டாலும் சரி, ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மியூசிக்காக இருந்தாலும் சரி, அந்த சிடியில் இருக்கிற 4 ட்ராக்குமே இந்த மாதிரி 4 விதமான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது நம்மளுக்கு என்ன பண்ணித்தரோம், அது சிறப்பாக அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வழி சொல்லித்தரோம். அதனால் மியூசிக் தெரப்பி மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுன்றது ஒரு எளிமையான வேலை, முதல் விஷயம். ரெண்டாவது, இதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. மோரோவர் ஓவர் த பீரியட் யூ கண்டினியூ டு லிசன், ஒரு நாளும் தினம் 1 தடவை 2 தடவை அதை கேட்டுக்கிட்டே இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அக்குமுலேட்டட் மைண்ட் செட் இருக்கே, அக்குமுலேட்டட் ஒர்க் லோடு அதுவே இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இது தொடர்புடைய செய்திகளை இன்னும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இசை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.